எங்க ஊர்ல காலை நேரமே இந்த உணவின் பெயர் எடுத்துக்காட்டு மல்லிகைப்பூ இட்லி. வாசத்தோட தான் ஆரம்பிக்கும். இந்த சுவைக்குள்ள தான் என்னோட சின்ன வயசு நினைவுகள் எல்லாம் ஒளிஞ்சிருக்கு. நான் பிறந்து வளர்ந்த இந்த மண்ணோட மணமும் எங்க வீட்டு கைமணமும் சேரும்போது கிடைக்கிற அந்த ருசியே தனிதான். நீங்க எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரி உணவை மிஸ் பண்ணிருக்கீங்களா? இப்போ மதியம் ஆயிடுச்சு. பசி அப்படியே கிள்ளுது. எங்க ஊர்ல மதியம்னாலே கண்டிப்பா இந்த உணவின் பெயர் எடுத்துக்காட்டு மீன் குழம்பு அல்லது பிரியாணி இல்லாம இருக்காது. மத்த ஊர்ல இதே டிஷ் கிடைச்சாலும் இங்க இருக்கிற தண்ணிக்கும் அந்த மசாலாவுக்கும் ஒரு மேஜிக் உண்டு. இது வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, எங்களோட பாரம்பரியம். இதோ பாருங்க, பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குல்ல. ஈவினிங் டைம் ஒரு சூடான டீயும் எங்க ஊர் ஸ்பெஷல் இந்த தின்பண்டமும் இருந்தா வேற என்னங்க வேணும். இந்த நேரத்துல நம்ம ஊர் தெருக்கள்ல நடக்கிறதே ஒரு தனி அழகுதான். ஒரு வழியா இன்னைக்கு நாள் ரொம்ப திருப்தியா முடிஞ்சது. சாப்பாடு வழியா என்னோட ஊரை உங்களுக்கு சுத்தி காட்டினதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப சொல்லுங்க, இந்த உணவுகள்ல உங்களுக்கு பிடிச்சது எது? உங்க ஊர்ல இதே மாதிரி ஸ்பெஷல் டிஷ் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.